சூக்ஷ்ம சரீரம். ஸ்லோகம் 96. வாக்கு முதலிய 5 கர்மேந்திரியங்கள், காது முதலிய 5 ஞானேந்திரியங்கள், பிராணன் முதலிய 5, ஆகாயம் முதலிய 5 பூதங்கள், புத்தி முதலிய 4 பகுதி கொண்ட அந்தக்கரணம், அவித்யை மேலும் விருப்பம், செயல் ஆகிய 8 பாகங்கொண்ட பட்டணத்தை சூக்ஷ்ம சரீரம் என்று கூறுகின்றனர். ஸ்லோகம் 97. சூக்ஷ்மம் என்று குறிப்பிடப்பட்டதும் அல்லது லிங்க சரீரம் எனப்படுவதும் ஆகிய இந்த உடல் பஞ்சீகரணம் செய்யப்படாத மூல பொருள்களினின்று தோன்றியது. பூர்வ கர்ம வாசனையுடன் கூடியது. கர்மத்தின் பயனை அனுபவிக்கச் செய்வது. தன்னைத்தான் அறியாமையால் தனக்கு எப்பொழுதும் ஏற்பட்டதென்று தெரியாத ஒரு தொடர்பு. ஸ்லோகம் 98. இந்த ஜீவனுக்கு கனவானது தனியான ஒரு நிலையாக ஆகிறது. அந்நிலையில் ஸ்தூல தேக அபிமானம் இல்லாமல் தான் தனித்திருந்து பிரகாசிக்கின்றது. கனவில் புத்தியானது விழிப்பு நேரத்தின் பலவகை வாசனையுடன் கர்த்தா முதலிய எண்ணத்தை அடைந்து பிரகாசிக்கின்றது. அங்கு பரமாத்மா தன்னொளியினால் பிரகாசிக்கின்றது. புத்தியானது பரமாத்மாவின் ஒளியால் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றது. ஸ்வப்னா அவஸ்தையில் சூக்ஷ்ம சரீரத்திற்கு முக்கியத்துவம். ஸ்லோகம் 99. புத்தியை மட்டும் போர்வையாய் கொண்டதும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதுமான பரமாத்மா அந்த புத்தியில் செய்யப்பட்ட கர்மத்தின் சிறு பகுதியாலும் தொடப்படுவதில்லை. இயற்கையாகவே பற்றற்ற தன்மை உடையதாதலால் உபாதியாகிற புத்தியால் செய்யப்பட்ட செயல்களால் அக்காரணத்தாலேயே சிறிதும் தொடப்படுவது இல்லை. ஸ்லோகம் 100. சித் ரூபியான ஜீவாத்மாவிற்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் ஒரு தச்சனுக்கு வாச்சி முதலிய கருவிகளைப் போல எல்லா செயல்களுக்கும் கருவியாக உள்ளது. அதனாலேயே இந்த ஆத்மாவானது பற்றற்றதாக ஆகிறது. லிங்க சரீர சம்பந்தத்தால்தான் எல்லா விவகாரமும். சுஷுப்தியில் லிங்க சரீரத்தின் தொடர்பில்லாததால் அங்கு விவகாரம் இல்லை. ஆனால் அங்கு அவ்யக்தம் எனும் காரண சரீரம் உண்டு. ஸ்லோகம் 101. குருட்டுத்தன்மை, பார்வை குறைவு, நல்ல பார்வை முதலிய குணங்கள் கண்ணினுடைய செம்மையின்மை என்ற நிலையை பொறுத்ததே ஆகும். அவ்வாறே செவிட்டுத்தன்மை, ஊமைத்தன்மை முதலியவை காது, நாக்கு முதலியவற்றின் குணங்கள். அறிபவனாகிய ஆத்மாவினுடையவை ஆகமாட்டா. ஸ்லோகம் 102. உள்மூச்சு, வெளிமூச்சு, கொட்டாவி, தும்முதல் முதலியவையும் உடலை விட்டு கிளம்புதல் முதலியவையுமான செயல்கள் பிராணன், அபானன் முதலியவற்றின் காரியங்களாக அதை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். பசியும் தாகமும் முக்கிய பிராணனுடைய குணங்கள்.